மந்திர வனம். நீண்ட காலம் முன்பு தமிழ்நாட்டின் ஒரு அழகான கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் புத்திசாலியும் மனசார நல்லவனுமாக இருந்தான். அவனுக்கு கதை கேட்பதிலும் புதிர் விளையாட்டுகளிலும் மிகுந்த ஆர்வம். ஒரு நாள் அவன் தன் பாட்டி சொல்லிய ஒரு பழமொழியை கேட்டுவிட்டு ஆச்சரியத்தில் மூழ்கினான். அழகிய மரங்கள் நிறைந்த மந்திர வனத்தில் சென்று உண்மையான ஒளியை காண்பவன் வாழ்க்கையின் இரகசியத்தை புரிந்துகொள்வான். அதுவும் அந்த மந்திர வனம் கிராமத்திலிருந்து சில மைல் தூரத்தில்தான் இருக்கிறதென்று அவனது நண்பன் கிருஷ்ணா சொன்னதும் அருணுக்கு அதை பற்றி ஆராயும் ஆர்வம் அதிகமானது. அடுத்த நாள் அதிகாலை அருண், கிருஷ்ணா மற்றும் துளசி அவர்களின் தோழி மூவரும் அந்த மந்திர வனத்தை தேடி புறப்பட்டனர். வழியில் பறவைகள் இனிமையாக பாடின. ஆனால் வனம் நெருங்கும் போது சுற்றுப்பயணம் மங்கலாக மாறியது. வனம் மிக அடர்த்தியாகவும் சற்று மர்மமாகவும் இருந்தது. அதில் சில மரங்கள் அழகாகவும் சில மரங்கள் கொஞ்சம் பயங்கரமாகவும் இருந்தன. நடந்து சில தூரம் சென்றதும் அவர்கள் மூவரும் தண்ணீர் தேடி ஓர் சிறிய நீரூற்றருகில் நின்றார்கள். அந்த நீரூற்றில் ஒரு பழைய கல்வெட்டு இருந்தது. அதில் தங்க எழுத்துக்களில் எழுதி இருந்தது: உண்மையான ஒளியை காண விரும்புவோர்கள் அன்பு, துணிச்சல், நம்பிக்கை, இந்த மூன்றும் இணைந்தே முன்னேற வேண்டும். அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கையில் அவர்களை முதல் சோதனை எதிர்கொண்டனர். அந்த வனத்தின் ஒரு பகுதியில் பெரிய இருண்ட பள்ளம் ஒன்று இருந்தது. அதை தாண்டி செல்லும் வழி தெரியவில்லை. அப்போது அருண் தன் தோழிகளிடம் சொன்னான்: நம்முடைய அன்பு, துணிச்சல், நம்பிக்கை மூன்றும் இருந்தால் இதை கடக்க முடியும். அவர்களால் மட்டும் பள்ளத்தை தாண்ட முடியவில்லை. ஆனால் துளசி அறிவுடன் எண்ணிக்கொண்டு அருகிலிருந்த மரக்கிளைகளை கயிறாகக் கட்டி ஒரு பாலம் போல் உருவாக்கினர். மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த கயிற்று பாலத்தை பயன்படுத்தி பள்ளத்தை கடந்து சென்றனர். அடுத்து அவர்கள் முன்னேறியபோது ஒரு பெரிய கரடியை சந்தித்தனர். அது கோபமாக கர்ஜித்தது. கிருஷ்ணா மிகவும் பயந்துவிட்டான். ஆனால் அருண் சொன்னான்: நாம் பயந்து ஓடிவிட்டால் கரடி நம்மை பின்தொடரும். ஆனால் நாம் அமைதியாக இருந்தால் அது எங்களை தீங்கு செய்யாது. அவர்கள் மூவரும் ஒன்றாக கரடியை பார்த்து அமைதியாக நின்றனர். சில நொடிகள் கழித்து கரடி திரும்பி வனத்துக்குள் சென்றுவிட்டது. அவர்கள் பயணத்தின் கடைசி கட்டத்தில் ஒரு சிறிய கோயில் போன்ற இடத்துக்கு வந்தனர். அதன் கதவு மூடப்பட்டிருந்தது. கதவின் அருகே ஒரு எழுத்து இருந்தது: உண்மையான ஒளியை காண உன் உள்ளத்தை ஒளியாக்கு. அருண் அதை மனதில் கொண்டான். அவன் தன் மனதுக்குள் நம்பிக்கை மற்றும் அன்பை நிறைத்து கொண்டான். அதே நேரத்தில் கதவு தானாக திறந்தது. அவர்கள் உள்ளே சென்றபோது அங்கு ஒளிரும் ஒரு பெரும் விளக்கு இருந்தது. அதிலிருந்து வெளிச்சம் பரவியது. ஆனால் அந்த ஒளி சாதாரண ஒளி இல்லை, அது ஒரு அருமையான உணர்வை தரும் ஒளி. அது அவர்களின் மனதில் அமைதி மற்றும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த ஒளியால் அவர்கள் புரிந்து கொண்டார்கள்: உண்மையான ஒளி என்பது அறிவு, நல்லெண்ணம் மற்றும் அன்பின் ஒளி. அவர்கள் திரும்பி வந்து கிராமத்துக்குள் நுழையும்போது அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் இருந்தனர். அவர்கள் உணர்ந்ததை கிராம மக்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தனர். அந்த நாள் முதல் அவர்கள் எங்கு சென்றாலும் அன்பு, துணிச்சல், நம்பிக்கை ஆகிய மூன்று விஷயங்களையும் அவர்கள் மனதில் கொண்டனர். அருணும் கிருஷ்ணாவும் துளசியும் வாழ்நாள் முழுவதும் உண்மையான ஒளியை காண்பதை விட அதை பிறருக்கும் வழங்க வேண்டும் என்று தீர்மானித்தனர். மேலும் இது போன்ற கதைகளுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.